இந்த சிம்பிள் சேலஞ்சை ட்ரை பண்ணுங்க. எடை குறையிறது கண்டிப்பா நிச்சயமா நடக்கும். எடையை எப்படியாவது குறைச்சி தீரணும் என்று முடிவு செஞ்சிருக்கவங்க இப்ப சொல்ற குட்டி சேலஞ்சை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்களோட எடை குறைவதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. சேலஞ்சுக்கு ரெடியா? ஒரு ஆரோக்கியமான திட்டமிடல் என்பது அவ்வளவு எளிதான காரியமே கிடையாது. அதற்காக நீங்க கவனம் சிதறாமல் இருக்க வேண்டும். உங்களோட உணவு முறை, உடற்பயிற்சி முறை குறித்து ஒரு பட்டியலை நீங்க ஏற்படுத்தலாம். அதை தினசரி பின்பற்றுவது உங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவி செய்யும். இந்த திட்டமிடல் உங்கள் நாளை ஒரு முழுமையான முறையில் மதிப்பாய்வு செய்ய உதவும். இதுவரை நீங்க ஆரோக்கியமான உணவை தேர்ந்தெடுக்காம இருந்திருக்கலாம், உடற்பயிற்சி செய்யாம இருந்திருக்கலாம். ஆனா இப்பொழுது இதையெல்லாம் செய்ய ஒரு உத்வேகம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். பிளான். இந்த நாட்குறிப்பு பட்டியலை நீங்க எல்லா இடங்களுக்குமே எடுத்து செல்லலாம். ஒவ்வொரு நேரத்திற்கும் பட்டியலிடப்பட்ட விஷயங்களை செய்ய முயலலாம். இன்னுமே கூடுதலான விஷயங்களை அந்த பட்டியலில் நீங்க சேர்க்க முயலலாம். பிஸியான நாட்கள்ல அதை சேர்க்க முயலவில்லை என்றால் நீங்க தூங்க போகும் சமயத்துல புதிதான பழக்க வழக்கங்களை உங்களோட பட்டியலில் சேர்த்துக்கொண்டு பின்பற்ற ட்ரை பண்ணுங்க. உடற்பயிற்சி. அதே மாதிரி நீங்க ஏன் உடற்பயிற்சி செய்யாம விட்டீங்க என்பதற்கான காரணத்தையும் அதுல குறிச்சு வச்சுக்கோங்க. நேரம் கிடைக்காம இருக்கிறது, சோம்பேறித்தனம், இது போன்ற காரணங்களை எழுதுங்க. இந்த குறிப்பு அதுல இருந்து மீள வழிவகை செய்யும். பிறகு உங்களுக்கான இலக்குகளை அமைச்சு அதன் முன்னேற்றத்தை கண்காணிங்க. உங்களுக்கு நீங்களே ஊக்கப்படுத்திக் கொள்ள இந்த நாட்குறிப்புகள் உதவியாக இருக்கும். அதே போல எழுதுவதில் வித்தியாசம் காட்டுங்க. திட்டமிடல். வண்ணமயமான பேனாக்களை வாங்கி இதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும். முடிந்தது, முடிக்காதது என்று உங்களோட இலக்குகளில் வித்தியாசம் காட்டுங்க. உதாரணமா, நீங்க வேலை செய்ததும், நன்றாக சாப்பிட்டதும், மகிழ்ச்சியாக இருந்ததும் ஒரு நாளைக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. உங்களோட உணவுல நீங்க மகிழ்ச்சியாக இல்லாத நாளில் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஜாலியாக ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி இந்த நாட்குறிப்பு பட்டியல் உங்களுக்கு சௌகரியமானதாக மட்டுமே இருக்கணும். மாறாக அழுத்தங்களை கொடுப்பதாக இருக்க வேண்டாம். நிறைய பேர் ஒவ்வொரு நாளுமே செய்தாக வேண்டிய பட்டியலை ஒரு அழுத்த செயலாகவே செய்து வராங்க. எதையுமே விருப்பத்தோடு பண்ணுங்க. காலம் வரைக்குள்ள முடிக்காவிட்டா டென்ஷன் ஆகாதுங்க. இன்னைக்கு உடற்பயிற்சி செய்ய முடியாவிட்டால் பரவாயில்லை, நாளைக்கு செய்ய முயலுங்க. ஆனால் இலக்கை தள்ளி போட்டு கொண்டே போக வேண்டாம். முடிந்தவரை குறிப்பிட்ட நாட்களில் முடிக்க முயலுங்க. அதே மாதிரி உங்களோட நாட்குறிப்பு இலக்குகளை செய்யும் போது உங்களுக்கு நீங்களே உண்மையாக இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்க. ஏன்னா உண்மையாக இருப்பது மட்டுமே உங்களுக்கு பலனை தரும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டாக கிடைக்கும்.